தமிழ் சினிமாவோட வசூல் நாயகனாக இருக்காரு விஜய். கடந்த வாரம் விஜயோட நடிப்பில் தி கோட் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 300 கோடி வசூலை கடந்து இன்னும் வெற்றிகரமாக தியேட்டர்களில் ஓடிட்டு இருக்கு. சில மாதத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத விதமாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதோட தன்னோட 69வது படத்தோட சினிமாவை விட்டு விலகிறேன்னு சொன்னார். இது அவரோட சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவரோட 69வது படத்தோட இயக்குனர் யாருன்றது பற்றி பல தகவல்கள் வெளியாகி கடைசியாக வினோத் தான் இயக்க இருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு. செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த படத்தை பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கிறாங்கன்ட்டு அறிவித்தாங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி விஜய் 69 படத்தை பார்த்தீங்கன்னா வினோத் இயக்குறதா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இதை பற்றி வெளியிடப்பட்டிருக்க போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான தீபத்தை ஏந்துறது போல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஜனநாயகத்திற்கான ஒளிவிளக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் இது அரசியல் படமாக இருக்கலான்னு சொல்லலாம். மேலும் அனிருத் இசையமைக்கிறதாவும் அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகணும் தெரிவிச்சிருக்காங்க. 69வது படத்தோட விஜய் அரசியலுக்கு போக இருப்பதால் நிச்சயமாக இந்த படத்தில் அரசியல் பற்றின கருத்துக்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. அதன் வெளிப்பாடாக தான் இந்த படத்தோட போஸ்டரும் இருக்குது. ஆனால் விஜய் படத்தோட ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததில் இருந்தே நிறைய விஜய் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்கன்னு நாங்கள் சொல்லணும். காரணம் விஜயுடைய கடைசி படம். இந்த படத்துக்கு அப்புறம் தலைவரை தியேட்டரில் பார்க்க முடியாதே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் இருக்கும். ஆனால் தியேட்டரில் தான் பார்க்க முடியாது. அடிக்கடி விஜய் நம்ம கூட டச்சில் தாங்க இருப்பார். அவர் ஒரு முதலமைச்சராக மக்கள் கூட எப்போவுமே அவர் இருக்க தான் போகிறாரு.